மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் ஒரு 8 குன்றங்களை எடுத்து அவங்க வந்து எண் பெரும் குன்றம்ன்றாங்க. அதில் ஒன்று திருப்பரங்குன்றம். இந்த சமண துறவிகள் என்ன செய்வாங்க, அவரை அனுப்ப மாட்டோம், அவர் எங்ககிட்ட புகலிடம் நாடி வந்தவர், அதுக்கு பதிலாக வேணால் என் உயிரை தர்றேன் அப்படின்னு ஒரு சமண துறவி உண்ணாவிரதம் இருந்து உயிர் விடுவார். உணவு வந்து விற்கப்படக்கூடிய பொருள் கிடையாது, மருந்து வந்து விற்கக்கூடாது, அவங்க ஏதாவது தட்சணை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிடணுமே தவிர இதுக்கு இவ்வளவுன்னு கேட்கக்கூடாது, அது சாஸ்திரம் அனுமதிக்காது, இப்படின்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கை இருந்தது. இந்த நாட்டுப்புற பாடல்களில் கூட இந்த கோவில் பற்றிய, இந்த மலை, இந்த வழிபாட்டு ஸ்தலம் பற்றிய விஷயங்கள் இருக்கும். பூக்குழி இறங்குறது அப்படின்னா பெரிய பெரிய கட்டைகளாக வச்சு ராத்திரி பூரா எரிப்பாங்க, எரித்து அது அப்படியே தணலாக கிடக்கும், மேலே சாம்பல் மூடி கிடக்கும், கீழே தணல் இருக்கும், கங்குகளாக இருக்கும், தீக்கங்கா, அது மேலே நடந்து போகணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி செல்லை அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலை இன்னைக்கு சர்ச்சைக்குரிய வகையில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஆன்மீகம் சார்ந்த, நாட்டுப்புற கலைகள் சார்ந்து, நாட்டுப்புற தெய்வ வழிபாடுகள் முறை சார்ந்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி ஆன்மீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத அதிக தகவல்கள் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயம் பேசுவோம். அதாவது அந்த சமண மதம், இஸ்லாம், இந்துக்கள், நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற வழிபாட்டுக்கூறுகள், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த மலையோட ரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சமணர்கள் வந்து ஒரு காலத்தில் மதுரையில் ரொம்ப செல்வாக்கோடு இருந்தாங்க. இவர் அப்பர் கூட சுவாமிகள் கூட மருள் நீக்கியார் அப்படின்ற பெயரோடு இருந்து அப்புறம்தான் அவர் அப்பர் ஆகிறாரு, கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியது, இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்கள் நிறையா இருக்குது. அந்த சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு 2400 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் ஒரு 8 குன்றங்களை எடுத்து அவங்க வந்து எண் பெரும் குன்றம்ன்றாங்க. அதில் ஒன்று திருப்பரங்குன்றம். அங்கே வந்து அவங்களுடைய இப்போவும் பார்த்திங்கன்னா சமணர் அந்த சிலைகள்லாம் அந்த மலையில் பின்பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ சமணர்கள் வாழ்ந்த ஒரு குகை, ஒரு மலை பகுதியாக அந்த திருப்பரங்குன்றம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போது அதை வந்து அஞ்சினான் புகலிடம்னு அங்கே ஒரு நிறைய இடங்களில் சமணர்கள் வாழ்ந்தாங்க, சமணர்களுடைய அந்த படுகைகள் இருக்குது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் அஞ்சினான் புகலிடம் உள்ள சமணர் வாழிடம். அது அஞ்சினான் புகலிடம் என்னென்னா, யாராவது பயந்து வந்தாங்கன்னா புகலிடம் தருவாங்க, அடைக்கலம் தருகின்ற இடம். இப்போ ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு காரணமாக வந்துட்டார்னா இப்போ அவரை விரட்டிக்கிட்டு வந்தவர் வந்து கேட்பார், அது என் ஆள் அனுப்பு அப்படின்வார். இந்த புத்தர் கதையில் வந்து புறாவை கேட்பான்ல தேவதத்தன், அது நான் வேட்டையாடின புறா கொடு அப்படின்னது. அந்த மாதிரி அந்த ஆளை வெளியே அனுப்புனா, இந்த சமண துறவிகள் என்ன செய்வாங்க, அவரை அனுப்ப மாட்டோம், அவர் எங்ககிட்ட புகலிடம் நாடி வந்தவர், அதுக்கு பதிலாக வேணால் என் உயிரை தர்றேன் அப்படின்னு ஒரு சமண துறவி உண்ணாவிரதம் இருந்து உயிர் விடுவார். அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஒரு ஆள் வந்தால் அவங்கள அனுப்பி விடுங்க, இல்லை அனுப்பாமல் உள்ளே வச்சுக்கோங்க, அதுக்கே அவர் உயிருக்கு பதிலாக என் உயிரை தர்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ஏன் முக்கியம்னா, சமண துறவிகள் வந்து 4 விஷயங்களை ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சாங்க. அது அவங்களுடைய சமய கொள்கைகள்: அன்னதானம் செய்தல், அபயதானம் செய்தல், ஔஷத தானம் செய்தல், சாஸ்திர தானம் செய்தல். இப்போது நம்ம இப்போ தான் வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு, கிறிஸ்துவ சமயம் வந்த பிறகு நம்ம அவங்க வந்து அநாத விடுதிகள், அப்புறம் அபலை பெண்களுக்கான விடுதிகள் இதெல்லாம் கட்டி, அப்புறம் யார் நம்ம தெரசா அம்மா வந்து இது குஷ்டரோகிகளுக்கு, அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கூட செய்கிறாங்க, இப்போவும் செய்கிறாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா சமண பௌத்த சமயங்கள் இந்த மாதிரி சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க.
ஏன்னா அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து இது பாவத்தின் விளைவு அப்படின்னு சொல்லலை, நோய் வந்து பாவத்தின் விளைவு அப்படின்னு சொல்லலை, அப்படி நம்பவும் இல்லை. ஸோ ஒரு நோய் வந்தால் அதை சுகப்படுத்துறது சக மனிதனுடைய கடமை அப்படி நினச்சாங்க. அப்போது முதல்ல அன்னதானம், பசிப்பினி போக்குதல், அது பௌத்த சமயம் 2 மதத்திலையும் இருந்தது. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன் மணிமேகலையில் வருது இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது வந்து அபயதானம். அபயம்னு வந்தவங்க பயந்து, அதுதான் அஞ்சினான் புகலிடம், பயம் அச்சம் அந்த 2ஐயும் வச்சுக்கோங்க. அந்த அபயதானம்னா பயந்து போய் யாராவது வந்தால் அவங்கள காப்பாற்றணும், அவங்கள பிடிச்சி கொடுக்கக்கூடாது. அடுத்தது ஔஷத தானம்னா மருத்துவ சேவை செய்தார்கள். அது பௌத்தர்களும் செய்தாங்க, சமணர்களும் செய்தாங்க. மருத்துவ சேவை, ஆடு மாடு பறவை புறா எல்லாத்துக்குமே, மனிதர்களுக்கும் சேர்த்து. சாஸ்திர தானம், இப்போ சமண பள்ளின்னு ஏன் சொல்கிறோன்னா அங்கே வந்து எல்லாரையும் உட்கார வச்சு படித்து கொடுப்பாங்க. அதனால தான் பௌத்தர்கள் வந்து காப்பியங்கள் நிறையா எழுதியிருப்பாங்க, சமணர்கள் வந்து இலக்கணமும் நிகண்டும் எழுதியிருக்காங்க. தமிழில் நிறைய நிகண்டுகளும் இலக்கணங்களும் வந்து சமணர்கள் எழுதியது தான். அப்போ அவங்க வந்து சாஸ்திர தானம்னு இந்த 4 வகை கடமையையும் தானமாக செய்தார்கள். காசு வாங்காமல் மருத்துவ சேவை செய்தாங்க, காசு வாங்காமல் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, காசு வாங்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புகலிடம் நாடி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சோறு போட்டாங்க. அதனால தான் இந்த சோறு போடுறதுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னுவாங்க. காசு வாங்கிட்டு சோறு போட்டால் அது புண்ணியம் கிடையாது, உணவு வந்து விற்கப்படக்கூடிய பொருள் கிடையாது, மருந்து வந்து விற்கக்கூடாது. அவங்க ஏதாவது தட்சணை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிடணுமே தவிர இதுக்கு இவ்வளவுன்னு கேட்கக்கூடாது, அது சாஸ்திரம் அனுமதிக்காது, இப்படின்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கை இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அப்போ இந்த அபயதானத்தில் தான் இந்த சிக்கந்தர் வர்றாரு. அந்த எண்பெருங்குன்றத்தில் எண் பெருங்குன்றம்னா 8 குன்றங்கள், அந்த 8 குன்றத்தில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் இருந்த அந்த அஞ்சினான் புகலிடம் என்ற அந்த சமணர்களுடைய இருப்பிடத்துக்குள்ளே தோற்றுப்போன ஒரு மன்னன் ஓடி வந்து ஒளிகின்றான். அப்போ அவரை வந்து அந்த விரட்டி போர் செய்த மன்னன் குமாரகம்பண்ணன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வெளியே பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு கொன்னுடுறாரு. கொன்ன பிறகு தான் அவருக்கு தெரியுது ஒரு சமண துறவி வந்து உயிர் விட போகிறாருன்னு. ஐயோயோ, இது இந்த சாதுக்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே அப்படின்ட்டு, அப்போது இந்த இடத்துல இவருக்கு ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கட்டுவோம்னு கட்டி வச்சார் அப்படின்ட்டு இது ஒரு கதை. இது வந்து சமணர்கள் சம்பந்தப்பட்டது. ஆனால் மன்னன் தான் அந்த தோற்று போன சிக்கந்தர் அந்த தளபதிக்கு ஒரு கோவில் கட்டி வைத்தான்னு, ஒரு வழிபாட்டு ஸ்தலம், கோவில்னு சொல்லக்கூடாது, ஒன்று கட்டி வச்சான், ஒரு நினைவு ஸ்தலம் அப்படின்னு வச்சுக்காங்களேன், அப்படி கட்டி வச்சதாக ஒரு கதை. அடுத்தது என்னென்னா, இந்த சிக்கந்தர் பள்ளிவாசல், சிக்கந்தர் அவுலியா அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்னு ஒரு கதை உண்டு. அது எப்படின்னா, ஒரு அதாவது அப்பாஸ் பாய் தோப்புன்னு ஒரு நாவல், அர்ஷியா என்ற ஒரு பத்திரிகையாளர், நீண்ட காலமாக பத்திரிகையாளராக இருந்த நாவலாசிரியர் எழுதிய நிறைய நாவல்கள், ஏழரை பங்காளி வகைரா அப்படின்லாம் அவர் ஒரு சிறப்பான நாவல்கள் எழுதியிருக்கார். மதுரையில் வாழ்கின்ற இஸ்லாமியரை பற்றிய, அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்த மக்களை பற்றியது, அது நிறையா இருக்கும். அப்படி நம்ம நேரில் பார்த்த மனிதர்கள்லாம் அந்த கதையில் வருவாங்க, இவர் தானே அது அப்படின்லாம் தோணும். அப்படி எழுதின ஒரு கதை. அதில் வந்து ஒரு நெக்லஸ்காரம்மான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போனது, அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு போனது வந்தது, அதை நிறைய வர்ணிச்சிருப்பார். அந்த சாப்டர் அதை படித்தாலே ஒரு 71ஆம் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும். அந்த மலையினுடைய உச்சி அது எப்படி இருந்துச்சு, அதில் எப்படி காற்று வந்தது, எப்படி அந்த புல்லாக முளைச்சிருந்தது, அங்கே குரங்கு தெரிந்தது, அப்புறம் அங்கே வந்து என்ன கோடக்கி டாக்கி மச்சா டாக்கின்னு ஏதோ 2 இடம், அது என்ன பேர், உருது பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோடக் டாக்கின்றது மட்டும் எனக்கு அதில் போட்டிருப்பாங்க, குதிரைகள் தண்ணி குடிக்கிற இடம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே அங்கே வந்து இந்த தளபதி வந்தனால குதிரைகள் அதெல்லாம் அங்கே வந்து இருந்திருக்குது. அது ஒரு சமதளம். அதுக்கடுத்து அந்த மேலே போகிற வழிபாட்டு ஸ்தலம் இருக்கும். அங்கே இந்த நெக்லஸ்காரம்மா என்ன பண்ணுவாங்க, வாரம் தன்னுடைய அந்த கைகால் விளங்காத கணவனுக்கு சுகமாகணும்னு வியாழக்கிழமை தன்னுடைய 2 மருமகளோடு வந்து அங்கே தங்கி கும்பிட்டுட்டு போவாங்க. இதில் என்ன விசேஷம்னா, அவங்க பொண்ணு கேட்டு மாப்பிள்ளைகள் யாரும் வரலன்ற காலத்தில், இது வந்து மருமகள்கள் வந்த பிறகு, அதற்கு முன்னாடி இளம் பெண்ணாக இருக்கும் போது வரலன்னு சொல்லும்போது,
அவங்க ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, இவங்கள வந்து இந்த இதுக்கு கூட்டிகிட்டு போங்க, சிக்கந்தர் ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்க கும்பிட்டுட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும்னுவாங்க. சரின்னு வந்து இங்கே கும்பிட்டுட்டு போன பிறகு அவங்களுக்கு முதல்ல மாப்பிள்ளை தேடி வரும், அப்புறம் அடுத்தடுத்து மாப்பிள்ளை தேடி வரும். இவங்களுக்கு வந்து அந்த சாமியே தனக்குள்ளே வந்த மாதிரி, உனக்குள்ளே தான் நான் இருக்கேன்னு அது சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு சத்தம் கேட்கும். ஒரு மிஸ்டிக் லவ் மாதிரி ஒன்று போகும், ஒரு ஸ்டோரி மாதிரி காட்டுவாங்க. அந்த புக் எடுத்து படித்து பார்த்தா தெரியும், அப்பாஸ் பாய் தோப்பு. இந்த மிஸ்டிக் லவ் எங்கே பார்க்கலான்னா பாண்டிசாமி கிட்ட பார்க்கலாம். மதுரையிலே இருக்கிற பாண்டிசாமி கிட்ட பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்டிக் லவ் இருக்கிறதா நிறையா பெண்கள் வருவாங்க, சாமி ஆடுவாங்க. அந்த பாண்டிசாமியுடைய தான் வாழ்வதாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. இப்போ மிஸ்டிக் லவ்னால் நம்ம வந்து பெருங்கொண்ட இடத்துல தான் இருக்குது, பெருந்தெய்வங்களுக்கிடையே இருக்குது அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. இப்போ உன்னத பாட்டுகள் கூட நம்ம மிஸ்டிக் லவ்ன்றதுக்குள்ளே கொண்டு போகிறோம். இது வந்து ஒரு விதமான இந்த பாண்டிசாமி. அதே மாதிரி அந்த சிக்கந்தர் அவுலியா கூடயும் ஒரு மிஸ்டிக் லவ் இருக்கிற மாதிரி அந்த அர்ஷியா சொல்லியிருப்பார். அதில் அந்த நெக்லஸ்காரம்மா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க தான் பேத்திக்கு. அது என்ன கதைனா, பாண்டிய மன்னனுக்கு ஒரு தடவை கடுமையான வயிற்று வலி வரும். எல்லாரும் மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, அது சுகமாகாது. அவர் கடந்து உருளுவார். அப்போது ஒருத்தர் சொல்லுவார், இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு வெளிநாட்டுக்காரர் சிக்கந்தர்னு ஒருத்தர் வந்து ஒரு சாது, ஒரு சாமியார் மாதிரி தங்கி இருக்கார், அவரை கூப்பிட்டு உங்களுக்கு மந்திரிச்சு பார்ப்போம் அப்படின்னும் போது, சரி கூப்பிட்டு வா, எதையாவது செய்ய, எனக்கு வைத்த வலி தீர்ந்தா சரி அப்படின்னோன்னு அவர் வந்து ஏதோ செய்து சுகப்படுத்திடுவார். அது ஒரு அது என்னது ஹீலிங் அந்த மாதிரி ஹீல் பண்ணிடுவார். அப்படி சுகப்படுத்தின உடனே சரி நீங்கள் இங்கேயே இருந்து எங்கள் ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல சுகம் அளித்தல் அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், இல்லை நான் அங்கேயே போகிறேன், மேலேயே போகிறேன், என் இடத்துக்கே நான் போகிறேன், ஆனால் நீ சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு அவர் போயிடுவார். ஸோ இந்த மன்னன் என்ன செய்வான், அவர் இப்படி நமக்கு சுகப்படுத்தினால அவர் இருந்த இடம், அவர் மறைந்த பிறகோ என்னவோ அங்கே ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அந்த மாதிரி ஒரு நினைவு ஸ்தலம் கட்டி கொடுப்பான். இப்படி ஒரு கதையை வந்து இந்த நெக்லஸ்காரம்மா தன்னுடைய பேத்திக்கு சொல்லுவாங்க. இது ஒரு கதை. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டுப்புற பாடல்களில் கூட இந்த கோவில் பற்றிய, இந்த மலை, இந்த வழிபாட்டு ஸ்தலம் பற்றிய விஷயங்கள் இருக்கும். இப்போது காதல் பாடலில் என்ன, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னுவாங்கள்ல பாரதிதாசன். அதே இதை ஒருத்தர் பாடியிருப்பார். உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டாக்கா, உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டாக்கா பஸ்பகிரி மலையை புஷ்பமாக நிறுத்திடுவேன், பஸ்பகிரி மலையை புஷ்பமாக நிறுத்திடுவேன். அடுத்த ஒரு இது, உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டாக்கா, உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டாக்கா சிக்கந்தர் மலையை செந்தூக்கா தூக்கிடுவேன், சிக்கந்தர் மலையை செந்தூக்கா தூக்கிடுவேன். அப்போ இது இந்த மலை ஒன்றும் பெரிய மலை இல்லை, உன் காதலுக்கு முன்னாடி நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த மலையவே பேத்து உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பழைய பாட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த நாட்டுப்புற பாடல். இது வந்து வைரக்கால் அந்த அம்மா பாடி இதை பதிவு செய்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று உண்டு. அது என்ன பாட்டுனா, திருமங்கலம் விட்டு தாண்டியே கப்பலூர் சென்றது பார் ரயில் வேகமுடன். அந்த பகுதி கப்பலூர் திருமங்கலம். கருமம் கருதிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை, நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. சிக்கந்தர் சாஹிபும் சுப்பிரமணியரும், அவங்க ரெண்டையுமே ஒரே கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க. சிக்கந்தர் சாஹிபும் சுப்பிரமணியரும் சேர்ந்து வரங்கள் கொடுத்திடுவார், சேர்ந்து வரங்கள் கொடுத்திடுவார். அக்கறையாகவே மக்கள் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலை பார். பசுமலையில் அந்த கிறிஸ்டியன் மிஷினரி இருந்த ஸ்கூல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு பக்கத்தில் பசுமலை ஸ்கூல் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நமக்கு வரங்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட பாடல் பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து நாட்டுப்புற பாடல் தானே. ஆங்கிலம் வருது, ட்ரெயின் வருது, சிக்கந்தர் மலையும் சொல்றாங்க, முருகன் பெயரையும் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல். அடுத்தது இப்போ இந்த சிக்கந்தர் மலையில் அந்த கந்தூரின்னு ஒன்று நடத்துவாங்க. சிக்கந்தர் மலையில் எல்லா முஸ்லீம் கோயில்லையும் அந்த மாதிரி ஒரு கந்தூரின்னு நடத்துறது உண்டு. அது என்னன்னா குலசாமின்னு அர்த்தம் அந்த கோயில் அல்லது அந்த பள்ளிவாசல். அது என்ன நிறைய வித்தியாசம் சொல்கிறாங்க. தர்கானா ஒன்று, பள்ளிவாசல்னா ஒன்றுன்னு.
நம்ம பொதுவாக பள்ளிவாசல்னு எடுத்துக்கிறோம், அல்லது இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு எடுத்துக்கிறோம். அங்கே வந்து அதை இப்போ அவங்க வந்து அரேபியாவில் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம தமிழ் ஆட்கள் தான் அப்படி பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை குலசாமி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியூருக்கு போனவங்கள்லாம் அந்த கந்தூரின்ற நாள் அன்னைக்கு, இப்போ நம்ம வந்து மார்கழி மாதம் சிவராத்திரி கும்பிடுவோம்ல, அப்போ எல்லாரும் அந்த குலசாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கந்தூரின்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு வெளியூருக்கு போனவங்கள்லாம் வந்து அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போது அந்த குழந்தை பிறந்தவங்கள்லாம் மொட்டை எடுக்கிறது அப்படியெல்லாம் வைப்பாங்கல்ல. அப்போது அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு அந்த பேபிக்கு அங்கே வந்து தான் கந்தூரி கொடுக்குறதா நேர்ந்துக்கிடுவாங்க. அதில் ஹிந்துஸும் அப்படி நேர்ந்துக்கிடுவாங்க. ஓ, ஹிந்துஸும் நேர்ந்துக்கிடுவாங்க. இப்போ மத வேற்றுமை இல்லாம. ஆமாம், சம்சுல் உதா பானுன்னு ஒரு அம்மா, அவங்க எழுதின ஒரு கதையில் வந்து அது இருக்கும். அடிமை பெண்ணின் உரிமை குரல்னு ஒரு இதில் நிறைய பெண்கள் பற்றிய கதைகள் சிறுகதையாக இருக்கும். அதில் இருக்கும், இப்படி இந்த கைகால் விளங்காமல் இருக்கிறதுக்கு நான் நேர்ந்துக்கிறேன், நான் வந்து பால் சோறு கொடுக்குறதா நேர்ந்துக்கிறேன், அப்படியெல்லாம் நேர்ந்துக்கிட்டு சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு அந்த கந்தூரிக்கு கெடா வெட்டுறதா நேர்ந்துக்கிறேன், அப்படியெல்லாம் வரும். வந்து கெடா வெட்டி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது அந்த கெடா வெட்டுறது நம்ம ஊரில் நம்ம எப்படி நம்ம குலசாமிக்கு கெடா வெட்டுறோமோ அந்த மாதிரி இங்கே உள்ளவங்க அரேபி முறை கிடையாது. இங்கே உள்ளவங்க நம்ம முறைப்படி, நம்ம நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டு முறைப்படி இந்த சாமிக்கும் சிக்கந்தர் அவுலியாவுக்கும் போய் கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி எல்லாருமே கலந்து சாப்பிடுவாங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம கும்பிட்ற அந்த பிரசாதத்தெல்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்க நான் ஹிந்துஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த கந்தூரிக்கு கெடா வெட்டும் போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ஒன்று. இந்த மாதிரிப்பட்ட பழக்கம் இருக்குது. அப்புறம் வேறு என்ன நாட்டுப்புற வழிபாட்டு முறைகள் அங்கே பின்பற்றப்படுதுன்னா, இப்போ பூக்குழி இறங்குறதுன்னு நம்ம சொல்லுவோம். பூக்குழி இறங்குறது அப்படின்னா பெரிய பெரிய கட்டைகளாக வச்சு ராத்திரி பூரா எரிப்பாங்க. எரித்து அது அப்படியே தணலாக கிடக்கும். மேலே சாம்பல் மூடி கிடக்கும், கீழே தணல் இருக்கும், கங்குகளாக இருக்கும், தீக்கங்கா. அது மேலே நடந்து போகணும். இதுதான் பூக்குழி இறங்குறது. இது பெண்கள் ஆண்கள் முதல்ல கோயில் பூசாரி போவார், அதுக்கு தொடர்ந்து எல்லாரும் போவாங்க. சின்ன குழந்தைகள் அப்படி பிள்ளைகளை கூட கையில் பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க. அதில் காலில் சுடக்கூடாது, புண்ணு வரக்கூடாது. அதுதான் பக்திக்கு அடையாளம். இதே மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் இதாக வந்து என்னென்னா, இந்த சிக்கந்தர் பள்ளிவாசலில் அந்த நெக்லஸ் காரம்மா அந்த கதையிலே வரும். அது வந்து பூ குளிக்கிறது. ஓ, பூக்குழியில் நடக்கிறதுனா அந்த அந்த நெருப்பு இது மேலே நடந்து போவாங்க. ஆமாம். பூ குளிக்கிறதுனா அது எப்படி? குளிக்கிறதுனா பூனா நெருப்பு தானே, நெருப்பு கங்கத்தானே நம்ம பூக்குழியில் சொல்கிறோம். நெருப்பில் குளிக்கிறது. ஓ, மேலே போட்டுக்கணுமா? போடுவாங்க. இவங்க போய் இப்போ நேர்ந்துக்கிட்டவங்க அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சுகம் கொடு கடவுளே அப்படின்ட்டு போய் உட்காருவாங்க. அப்போது அந்த ராத்திரியெல்லாம் எரிஞ்சு அந்த கங்கா கிடக்கும். அதை அந்த கோயில் பூசாரி மாதிரி ஒருத்தர் அப்படியே ஒரு மம்பட்டி மாதிரி அள்ளிட்டு வந்து இவங்க அந்த இது தலையில் சீலை போட்டு உட்காந்துருப்பாங்கள்ல, அது மேலே கொட்டுவார். முஸ்லீம் பெண்கள் தான் வழிபாடு, அவங்களுக்கான அது இந்து பெண்கள் வழிபடுறாங்களான்னு எனக்கு தெரில, அந்த நேர்த்திக்கடை எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் அதில் வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கிறது இதுதான். அப்போ தலையில் 2-3 தடவை கொட்டுவாங்க. கொட்டின பிறகு அதுக்கு பேர் தான் அந்த பூ குளிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்குரிய அரபி சொல்லெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் பொடியும் பன்னீரும் கலந்த தண்ணீரை அவங்க தலையில் ஊற்றுவாங்க. ஒருவேளை எதுவும் தீப்புண்ணு இருந்தால் அதுக்கு ஆறிரும்னு நினப்பாங்களோ, அல்லது பன்னீர் குளிர்ச்சி அந்த ஹீட்டை தணிக்கும்னு நினப்பாங்களோ என்னவோ தெரியலை. ஆனால் இப்போ கோயில் வழிபாடுனா கடைசியில் மஞ்சள் தண்ணி ஊற்றி தானே நம்ம வழிபாட்டை முடிக்கிறோம். அந்த மாதிரி பழக்கத்தினுடைய தொடர்ச்சியானும் தெரியலை. ஆனால் அவங்க வந்து இந்த தீ அள்ளி நெருப்பில் தீ கங்குகளை அள்ளி தலையில் போட்ட பிறகு 3 முறை அப்படி போடுவாங்க. ஒன்றும் செய்யாதான். அதில் அந்த கதையில் வந்து ஒன்றும் செய்யாதுன்றனால தான் அந்த அம்மா போய் உட்காடுறாங்க. அப்போது அது செய்த பிறகு மஞ்சள் பொடியும் ரோஸ் வாட்டரும் கலந்த தண்ணியை அவங்க தலையில் ஊற்றுவாங்க. அவ்வளோதான், எந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அது நம்ம நாட்டுப்புற வழிபாட்டு மரபு தானே. அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஒன்று எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஆட்களுடைய வழிபாட்டு முறைகள் கெடா வெட்டுறது, அப்புறம் அந்த ஒரு மிஸ்டிக் லவ் மாதிரி வர்றது பாண்டிசாமி மாதிரி, அதன் பிறகு இந்த பூக்குழி இறங்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய நடந்திருக்குது. இப்போவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் அந்த புக்கு படித்த பிறகு
சரி, அத விஷயங்கள கொஞ்சம் சொல்லுவோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கு. இதுவரைக்கும் யாரும் இத பத்தி நிச்சயமா. எல்லாம் பேசுனது இல்ல. எல்லாருமே அந்த சிக்கன் தர்கா, அ இது முருகனோட மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது, இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே 2ம் சமமா தான் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசாவும் இருக்கு, சுவாரஸ்யமாவும் இருக்கு. இது வந்து ஒரு சான்றாவும் இருக்கு இந்த இடத்துல. இது வந்து எல்லாருக்கும் இங்க வந்து எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆ இருந்திருக்க மாதிரி எல்லாருமே ஒரு சரிக்கு சமமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஈக்குவாலிட்டிய பேசுது இதுல இந்த இருக்கு. இடத்துல. மதங்கள வச்சு சர்ச்சைகள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இங்க இருக்கிறவங்க இங்க உள்ள மரபுகள தான் பின்பற்றி இருக்காங்க. அவங்க எதையும் அங்கருந்து கொண்டு வரல. இங்க உள்ள மரபுகள பின்பற்றி அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள அப்படியே உட்கிரகிச்சுக்கிடுறாங்க. நிச்சயமா, எதுவா நிச்சயமா. இருந்தாலும். நெறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அந்த திருப்பரங்குன்ற பகுதி மக்களுக்கே தெரியாத நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, இது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. முறையா ம். புத்தகமாக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் அ திருப்பரங்குன்றத்த அரசியலாக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கவனத்திற்கும் சென்று சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, அ அமைதியை விரும்பக்கூடிய மக்களுக்கும் இது வந்து ஒரு சாட்சியா, சான்றா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நெறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றிப்பா.